ஸோ நம்ம எல்லாருக்குமே ஈமானுடைய தூண்கள் அத்துப்படி இல்லைங்களா? யாரை கேட்டாலும் ஈமானுக்கு எத்தனை தூண் இருக்குன்னு சொன்னால் 6 தூண் என்று உடனே சொல்லிவிடுவாங்க. என்னென்ன தூண் என்று சொன்னால் அரபிக்கில் கூட சொல்லுவாங்க நிறைய பேர் இல்லைங்களா? அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல் என்று கடன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் எது என்றால், இந்த ஈமான் கொள்வது அல்லாஹ்வின் மீது, மலக்குமார்கள் மீது, குத்துபுகள் மீது, மேலும் விதியின் மீது, நபிமார்கள் மீது ஈமான் கொள்வதால் எப்படி நம்மளுடைய உள்ளம் தூய்மை அடையுது, தஸ்கியத்துன் நப்ஸுக்கு எப்படி அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த 6 தூண்கள் என்பது தாங்க பலருக்கும் தெரிவதில்லை. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல படிப்பினைகளை அடிப்படைகளை வச்சுருக்கான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் தன்னுடைய உள்ளத்தை நப்ஸை தூய்மைப்படுத்திட்டாரோ அவர் வெற்றியாளர் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் தூய்மைப்படுத்த தவறிட்டாரோ அவர் தோல்வியாளர் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸோ ஈமான் என்றால் என்ன? உள்ளத்தில் நம்பிக்கை கொள்வது, நாவால் அதை உறுதிப்படுத்துவது, உடல் உறுப்புகளால் அதை செயல்படுத்துவது. ஸோ ஒருத்தருக்கு வலுவான ஈமான் இருக்குது என்றால் அவருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும். பலவீனமான ஈமான் இருக்குன்னா அவருடைய உள்ளம் நப்சு நோயுற்ற ஒரு உள்ளமாக இருக்குது என்பதற்கான அடையாளம் அது. எப்படி அல்லாஹுவை ஈமான் பில்லா, அல்லாஹுவை ஈமான் கொள்வது நம்மளுடைய நப்சை எப்படி பரிசுத்தப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது விஷயம் ஷிர்க், இணை வைப்பை நம்ம உள்ளத்துலேருந்து நீக்கிது. இணை வைப்புன்றது ஒரு கொடிய ஒரு நோய், உள்ளத்துடைய நோய், மிகப்பெரிய ஒரு அசுத்தம். இதை தௌஹீத் நமக்கு நீக்குது இல்லைங்களா? ஸோ அல்லாஹ்வை ஈமான் கொள்வது இதை நம்ம உள்ளத்திலிருந்து நீக்குது. மனிதர்களுக்கு பயப்படுவது, கிரகங்களுக்கு பயப்படுறது, நட்சத்திரங்களுக்கு பயப்படுறது, ஆறா சக்தி இருக்குதுன்னு சொல்ல நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தின் மீதும் என்ன செய்கிறாங்க, மக்களை நம்பிக்கை கொள்ள வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு அஜெண்டாவே போயிட்டுருக்குது. படைப்புகள் மீது மக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, முழுமையாக சார்ந்து இருக்கிறாங்க. ஸோ ஷிர்க்கு ஒரு மிகப்பெரிய அநீதி என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸோ தௌஹீத் என்ன செய்கிறது என்றால், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வது என்ன செய்கிறது என்றால் உள்ளத்தின் அடித்தளத்தை சுத்தமாக்குகிறது. இரண்டாவது ரியா, அதாவது முகஸ்துதியை நீக்குது. அல்லாஹ் அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், சமீ அல் பசீராக இருக்கிறான். ஸோ மனிதர்களுக்காக நம்ம செயல் செய்யக்கூடாது என்ற எண்ணம் உருவாகுது இதனால். ஸோ செயல்களை இஹ்லாஸ் வெளிப்படுது, உள்ள தூய்மை வெளிப்படுது. ஒருவர் அல்லாஹ்வை சரியான முறையில் ஈமான் கொண்டார் என்றால் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் தன்னுடைய இபாதத்தை செய்வார். ஸோ அப்போ அவருக்கு முகஸ்துதி என்பது என்ற உள்ளத்தின் நோய் அவருக்கு என்ன செய்யுது, அகன்று போய் சுத்தமாகுது உள்ளம். அடுத்தது கிபர், உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமை அகம்பாவத்தை நீக்குகிறது இந்த அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. ஸோ ஈமான் நமக்கு கற்பிப்பது என்னங்க, அல்லாஹ் தான் மிக உயர்ந்தவன் என்று கற்பிக்குது. நாமளாக பலவீனமான அடியார்கள் என்பது இந்த அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்பது நமக்கு கற்பிக்கிறது. ஸோ இந்த இடத்துல அவருடைய அகம்பாவம் அப்படியே உடஞ்சிரும். அகம்பாவம் என்று இருக்கக்கூடிய உள்ளத்துடைய நோய் நீங்கி அவர் உள்ளம் சுத்தமாக ஆகுது. மேலும் பொறாமை, ஹசது நீங்குது. இது ஒரு உள்ளத்துடைய முக்கியமான ஒரு நோய். ஸோ அல்லாஹ் ரஸாக்காக இருக்கிறான் என்று ஒருத்தர் ஈமான் கொள்கிறார் என்றால் தன்னுடைய வாழ்வாதாரம் எப்போயோ எழுதப்பட்டுச்சு. ஸோ அல்லாஹ் நியாயமாக அதை பகிரக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ இதை அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு நபர் இதை வலுவான ஈமானோடு இதில் இருந்தார்னா மற்றவர்கள் மீது பொறாமைப்பட மாட்டார். இந்த பொறாமை எண்ணம் அவருக்கு குறையுது. அடுத்தது பயமாகட்டும், மன அழுத்தமாகட்டும், ஆங்ஸைட்டி, இது எல்லாத்தையும் உள்ளத்துலேருந்து நீக்குது. இதெல்லாம் உள்ளத்துடைய நோய்கள். ஸோ அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் தான் உள்ளங்கள் அமைதி அடையுதுன்னு நல்லா சொல்கிறான். 13வது அத்தியாயம் 28வது வசனம். ஸோ தவக்குல், அல்லாஹ்வின் மீது தான் இருக்க வேண்டும் நம்பிக்கை, அல்லாஹ்வை சார்ந்து தான் நம்ம இருக்க வேண்டும், மனிதர்களை சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது. ஸோ இதனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், பயம், மன அழுத்தம் போன்ற உள்ளத்தின் நோய்கள் நீங்குகிறது. 6வது விஷயம் சந்தேகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஷுபுஹா என்ற நோய் நீங்குகிறதுங்க உள்ளத்தில். ஸோ உள்ளத்தில் ஈமான், அல்லாஹ்வின் மீது யார் உறுதியாக ஈமான் கொள்கிறாரோ அவருக்கு யக்கீன் வந்துடும், உறுதித்தன்மை வந்துடும். சந்தேகம் உள்ளத்துடைய ஒரு நோயாக இருக்குது. யக்கீன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது. ஸோ யாருக்கு தௌஹீதை பற்றிய அறிவும் தெளிவும் இருக்குதோ அவர் நிச்சயமாக என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது மூலியமாக அவருக்கு அந்த யக்கீன் உறுதித்தன்மை உருவாகும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ற நோய் நீங்குகிறது. மேலும் ஆசையை கட்டுப்படுத்தக்கூடியவராக ஆகிறார். உள்ளத்தில் இருக்கக்கூடிய மனோ இச்சைகள், வீணான ஆசைகள் எல்லாம் உள்ளத்தை பாழாக்கக்கூடிய நோய்கள். ஸோ அல்லாஹ்வை அவர் ஈமான் கொள்ளும்போது சரியான முறையில் அல்லாஹ் நம்மளை பார்க்குறான், அனுதினமும் பார்த்து கொண்டு இருக்கிறான், அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை அவர் ஈமான் கொள்கிறார் இல்லைங்களா? மறுமையில் அவன் முன்னாடி நிற்கணும், கணக்கு கொடுக்கணும்னு சொல்லும்போது தன்னுடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி நல்ல ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்வார். ஸோ பாவங்கள் குறைக்கப்படும். ஸோ உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்காறுகள், நோய்கள், இந்த பாவங்கள் இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது இந்த அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய இந்த விஷயம். மேலும் தக்வாவை உருவாக்குது. தக்வா தான் ஒரு ஆன்மீக கவசம் என்று சொல்லலாம் ஒரு மூமினுக்கு.
ஸோ பாவத்திலிருந்து இந்த தக்வா என்ன செய்யுது? உள்ளத்தை பாதுகாக்கிறது. ஸோ அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடியவர் தக்வா உடையவராக ஆவார். அடுத்து முஹாசபத்து நப்ஸ் மூலியமாக நம்மளுடைய உள்ளம் தூய்மை அடைகிறது. தன்னைத்தானே கணக்கெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் அவருக்கு உருவாகும். ஒரு மூமின் என்ன நினைப்பார்னா, அல்லாஹ் என்னை பார்க்குறான் என்று அவனுடைய பெயர்களை ஈமான் கொள்வார். ஸோ அவனுக்கு பதில் சொல்லணும். அப்போ இது உள்ளம் சுத்தப்படுத்துது. இந்த இடத்துல முஹாசபா செய்து கொள்கிறார், தன்னுடைய பாவங்களை குறைத்துக் கொள்கிறார். மேலும் சபுர் என்ற விஷயம் வளருது, உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது. எப்படின்னா, ஈமான் என்ன நம்ம கற்பிக்குதுன்னா, சோதனை என்பது அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியது. அல்லாஹ்வை உறுதியாக ஒருத்தர் ஈமான் கொள்கிறார்னா அவன்கிட்ட தான் இந்த சோதனைக்கான பலன் நமக்கு இருக்குது. ஸோ இதனால் அவருக்கு கோபம் ஆகிறது, மற்ற விஷயங்கள் ஆகட்டும், இது போன்ற உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் குறைந்து சபுரை அவர் வளர்த்து கொள்வார். மேலும் சுக்ரை கூட அவர் வளர்த்து கொள்வாருங்க, நன்றி செலுத்துதல் அல்லாஹ்வுக்கு அதிகமாக. ஸோ நன்றி இதயத்தை மென்மையாக்குது. ஒரு ஹார்டான இதயமாக இருக்குது, கல் போல் இருக்குதுன்னா அது உள்ளத்துடைய ஒரு நோய். ஸோ நன்றியின்மை இதயத்தை கடினமாக்கிடும். இது ஒரு உள்ளத்துடைய நோய். அப்போது அல்லாஹ்வை ஈமான் கொள்ளும்போது, அல்லாஹ் இவ்வளவு கொடுத்துருக்கானே நமக்கு, அதனால் நம்ம அவனுக்கு அதிகமாக ஷுக்குர் செய்வோம், நன்றி செலுத்துவோம். அவர் இறங்கும்போது உள்ளத்தில் இருக்கக்கூடிய கடினத்தன்மை போய் அவருடைய உள்ளம் சுத்தமாகிறது. மேலும் இதயத்தை உயிர்ப்பிக்குதுங்க. பாவம் என்ன செய்யுது? இதயத்தை கரை படிந்ததாக மாற்றுது. மாறாக திக்கர்கள் அதை என்ன செய்யுது? புலிவுற வைக்குது. ஸோ இதயம் உயிர்ப்பிக்கப்படுது. மேலும் உலக ஆசை குறைகிறது இல்லைங்களா? ஹுப்பு துன்யா என்பது உலகத்தின் மீது அதிகப்படியான ஆசை, வரம்பு மீறிய ஆசை உள்ளத்துடைய மிகப்பெரிய ஒரு நோய். ஸோ ஈமான் என்ன செய்யுது? அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வது, இது தற்காலிக வாழ்க்கை தான், நிரந்தர ஆகிரத் தான் நமக்கு சரியான வாழ்க்கை என்று அவர் நினைக்கும்போது உலகப்பற்றின்மை உடையவராக அவர் மாறுகிறார். ஜுஹுத் என்று சொல்லக்கூடிய விஷயம் வளருகிறது, அவர் உள்ளம் தூய்மை அடைகிறது. மேலும் பணிவு, தாழ்மை இதெல்லாம் வளர்த்து கொள்கிறார். அல்லாஹ்வின் மீது ஈமான் செய்யும்போது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சஜ்தா செய்யக்கூடியவராக அவர் இருப்பார் இல்லையா? இது அவனுக்கு ஒரு பணிவை வளர்க்கிறது அவன் உள்ளத்தில், நம்ம ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் தான் எல்லாமே என்று. மேலும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு ஒளியை ஏற்படுத்துவதாக அல்லாஹ் சொல்கிறான். 24வது அத்தியாயம் 35வது வசனம். ஸோ அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வது அவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருள் என்ற நோய் நீங்கி ஒளி, நூர் என்ற வெளிச்சம் பரவலாக ஆக்கப்படுது. அந்த ஈமான் அவரை சரியான முடிவுகளை எடுக்க வைக்குது. ஸோ அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு நபர் என்ன செய்வார்? பாவத்தை வெறுப்பார், தொழுகையை நேசிப்பார். தொழுகை ஃபஹ்ஷா, முன்கர், மானக்கேடான விஷயங்களை விட்டும் அவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும். பிறரை மன்னிக்கக்கூடியவராக இருப்பார், பணிவுடையவராக இருப்பார். நிஃபாக் என்ற பயம் அவர்கிட்ட இருக்கும், அதிலிருந்து உள்ளத்தை சுத்தப்படுத்த பார்ப்பார். ஆகிரத்தை முன்னிலைப்படுத்துவார், துன்யாவை வெறுக்கக்கூடியவராக இருப்பார். அவருடைய உள்ளம் அமைதியாக ஆகுது, மென்மையாகுது. சந்தேக நோய்கள்லேருந்து அவர் உள்ளம் சுத்தமாகுது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களான ஷிர்க், ரியா, அகம்பாவம், பொறாமை, பேராசை, கோபம் எல்லாமே என்ன ஆகுது? உள்ளம் கிளீன்ஸ் பண்ணுது அது. ஸோ அல்லாஹ்வின் மீது ஈமான் அவருக்கு அதிகரிக்கும் போது இதயம் தூய்மையாகி அமைதி அடைந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவர் பெறுகிறார். ஸோ அல்லாஹ்வின் மீது சரியாக ஈமான் கொள்றதுனா என்னங்க? ஈமானு பில்லா என்றால் என்ன? அல்லாஹ்வை சரியாகவும் முழுமையாகவும் உள்ள தூய்மையோடவும் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வது, நம்பிக்கை வைப்பது. அது உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்குது. நாவால் அதை உறுதி செய்யணும், ஒருத்தவர் செயலால் அதை நிரூபித்து காட்டணும். ஸோ ஈமான் என்பது இந்த 3 பகுதிகளும் அது உள்ளே இருக்குது. ஈமான்ற வெறும் நம்பிட்டு போகிறது மட்டும் அல்ல. ஸோ ஈமானுடைய தூண்களிலே முதன்மையானது அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வது இல்லைங்களா? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஈமானு பில்லா எதெல்லாம் உள்ளே அடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய வுஜூத், இருப்பை நம்பணும். நம்ம அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை உறுதியாக நம்பணும். மேலும் அவருடைய ருபூபியத்தை நம்பணும் இல்லைங்களா? அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைத்தான், அதனுடைய உரிமையாளன் அவன் தான், அதை நிர்வகிக்கக்கூடியவன் அவன் தான், உயிர் கொடுப்பவனும் மரணத்தை கொடுப்பவனும் அவன் தான் என்பதை அவர் நம்பணும். அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை சரியாக நம்பணும். மேலும் உலூஹியத், அவனுக்கு மட்டுமே வணக்கம் செய்யணும் என்பதை என்ன செய்யணும்? அவர் உறுதிப்படுத்தணும், அதை நம்ப வேண்டும். கபறுகளில் போய் துவா செய்கிறது, ஜின்கள்கிட்ட உதவி செய்கிறது, ஜோசியம், இது போன்ற விஷயங்களை விட்டு அவர் தூரமாக இருக்க வேண்டும். இது தௌஹீதுல் இபாதா என்றும் சொல்லுவாங்க. மேலும் தௌஹீத் அஸ்மாய் வ சிஃபாத், அல்லாஹ்வுடைய அழகான பெயர்கள், பண்புகளே அவர் ஈமான் கொள்ளணும். அல்லாஹ் ரஹ்மான், அல் அலீம், அஸ்ஸமீ, பசீர் எல்லாத்தையும் அவர் ஈமான் கொள்ளணும். இவற்றை அதை திரிக்காமல், மாற்று விளக்கங்கள் கொடுக்காமல், எப்படி என்று கேள்வி கேட்காமல், மனிதர்களோடு மற்ற படைப்பினங்களோடு ஒப்பிடாமல் என்ன செய்யணும்? அவர் சரியான முறையில் அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகளை அவர் ஈமான் கொள்ள வேண்டும். அதிகமாக படிக்கணும் அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகளை பற்றி. ஸோ இந்த ஈமானு பில்லா அவர்கிட்ட இருந்ததுன்னா, சரியான முறையில் ஈமான் கொண்டால் அவருடைய உள்ளம் அமைதி அடையும், மனிதர்களுக்கு பயப்பட மாட்டார்,
பாவங்கள் குறையும், தவக்குல் அதிகரிக்கும், உள்ளம் பரிசுத்தமாகும், அவர்கிட்ட இஹ்லாஸ் வளரும். ஒரு வரியில் நம்ம சொல்லணும்னா, அல்லாஹ்வை சரியாக அறிந்து முழுமையாக ஈமான் கொண்டு அவனை மட்டுமே வணங்கி வாழ்க்கை அவனுக்காக மட்டுமே வாழக்கூடியவர், இவர் தான் அல்லாஹ்வை சரியான முறையில் ஈமான் கொண்டவராக ஆவாருங்க.